மாண்பு உறுப்பினர் OS மணியன் அவர்கள். விவசாயிகளுக்கு விவசாய கடனை தள்ளுபடி செய்வதற்கு உங்கள் அரசு 2 முறை அறிவிப்பு செய்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த 2 முறை அறிவிப்புகளுமே விவசாயிகளுடைய கடனை அடைப்பதாக, அவருடைய கண்ணீரை துடைப்பதாக, துயரத்தை தீர்ப்பதாக அறவே இல்லை. உங்களுடைய தேர்தல் அறிக்கை அழகாக சொல்லுகிறது, விவசாயிகளுக்கு, குறு விவசாயிகளுக்கு, சிறு விவசாயிகளுக்கு அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இது காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய ஒரு திட்டம் அல்ல. பல திட்டங்கள் நீங்கள் இன்னும் 3 மாசத்திலேயோ 6 மாசத்திலேயோ 1 வருஷத்துல கூட செய்யலாம். ஆனால் இது 30/6/2026 முன்பாக இந்த மாதம் தவணை தவறுகிறது. தவணை தவறுகிற விவசாயிகளுக்கு புதிய கடன் வழங்க கூட்டுறவு சட்டம் இடம் தரவில்லை. எனவே நீங்கள் இதில் உங்களுடைய பொருளாதார கஷ்டத்தை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு விவசாயிகளுடைய முழு கடனையும் சிறு விவசாயிகளுக்கு உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல இந்த கடனை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நான் நேரத்தில் வற்புறுத்தி விவசாய பெருங்குடி மக்களின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். நீங்க 75,000 ரூபாயும் 35,000 ரூபாயும் அறிவிச்சிருக்கிறீங்க. இந்த 75,000 ரூபாய்ங்கிறது குறு விவசாயிகளுக்கு கூட திருப்தி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, குறு விவசாயிகளுக்கு 93,000 ரூபாய் கடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சிறு விவசாயிகளுக்கு 1,60,000 ரூபாய் கடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடனை 30/6க்குள் நாம் செலுத்தவில்லை என்றால் விவசாயிகளுக்கு அரசு ஏற்கனவே 8 மாதங்களுக்கு வட்டி தள்ளுபடி என்கிற சலுகை தந்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.